நாளில் தியானிக்க போற வார்த்தையானது 3வது அதிகாரம். ஆனும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு கர்த்தர் அவனை என்ன சொல்கிறார்? மோசேயிடம், நீ நான் சொல்வதை கேட்டு இந்த ஜனங்களை வழி நடத்தி செல் என்று சொல்கிறார் இல்லையா? அப்போ அவன் சொல்லுகிறான், அந்த 3வது அதிகாரம் வாசித்தீங்கன்னா, இல்ல இவங்க எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க, நான் திக்கு வாயி, நான் என்ன சொன்னாலும் நான் என்னால பேசவே முடியாது, நான் திக்கு வாயனா இருக்கிறேன், நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அந்த 3வது அதிகாரத்துல கர்த்தர் தூதன் அங்கே நின்று அந்த தூதன் அவரை பலப்படுத்தின பிறகு அவர் சொல்லுகிறார், அந்த நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன், நான் அவர்களை அந்த தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு, அதாவது நம்மளை ஆசீர்வதித்தார் என்று நீங்க சொன்னீங்க. எந்த விதமான ஆசீர்வாதம்? விசாலமான. என்ன விசாலமான? வாசிங்க 8வது வசனம். அவர்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அப்போ அவர் மனுஷனை சிருஷ்டித்தார், ஆசீர்வதித்தார். அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னபோது உடனே நீங்க சொன்னீங்க, அவர் எங்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தார்னா அவர் நிலங்களையும் அந்த வெறுமையா இருக்கிற நிலத்தை கொடுத்து இவைகளை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆண்டு கொள்ளுவதற்கு வெறுமையான ஒரு ஸ்தலத்தை தான் தந்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவர் கொடுத்த இடம் வெறுமையான ஒரு இடம். அந்த வெறுமையான இடத்தை பண்படுத்தி அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ ஒரு காரியத்தை அவர் கொடுக்கும் போது we always feel என்ன இருக்குது சும்மா இது பாருங்க. அநேகர் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க, ஆனா அந்த ஆசீர்வாதம் என்று சொல்லத்தக்க ஒரு நாவே உங்களுக்கு வராது. நீங்க யார்கிட்டயே கேட்டு பாருங்க, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்குங்க. இல்லங்க, ஆசீர்வாதமா இருக்கோங்க. எங்க சொல்லுங்க, ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஏனென்றால் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதை பண்படுத்தி பெருக வேண்டியது உங்களுடைய செயல். அல்லேலூயா. அதில் விசுவாசத்தை வைத்து நீங்கள் அதை பண்படுத்தி நீங்கள் அதை செயல்படுத்தி நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும். அல்லேலூயா. He will not come and do the plowing for you. புரிஞ்சுதுங்களா? அவர் செயல்படுத்துகிறவரை அன்றி அவர் செயல்படுகிறவர் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் உங்களுக்காக செய்ய மாட்டார், இதை செய்யன்னு சொல்லுவார். அப்போ இந்த புத்தகத்துல இருக்கிறது செய்யணும் மட்டும்தான் இருக்கு. இப்படி செய்யணும் அப்படின்றதே இல்ல. இடதுபுறமாவது வலதுபுறமாவது அப்படின்னா அந்த மற்றதெல்லாம் விட்டுட்டு நீ அதை செய் அப்படிங்கிற. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலை. அப்போ பண்படுத்தி அதை பெருக செய்வதற்கு நாம் எந்த காரியம். அப்போ அவர் மோசேயிட்ட சொல்றான். அப்போ உடனே அவன் சொல்றான், he complains. அவன் என்ன சொல்றான்? நான் திக்குவாயனாய் இருக்கிறேன், என்னால அப்படி பேச முடியாது ஆண்டவரே, நான் சொல்றதை அவங்க கேட்கவும் மாட்டாங்க, என்னால அப்ப பேசவும் முடியாது. உடனே பாருங்க, அந்த 4வது அதிகாரம் 15வது வசனம். யாருக்கு சொல்றார்? அவர் மோசையோடு கூட இருந்து ஆரோனின் வாயிலே அவர் வார்த்தையை போடுவார், அந்த வார்த்தையானதை அவன் பேசுவான். அப்போ அவர் திருப்பி ஒரு அசிஸ்டன்ட் வர கொடுக்கிறார் பாருங்க. அவர் செயல்படுத்த வேண்டிய காரியங்களை உடனே அவர் சரி நானே நடக்கிறேன், நீ பின்னாடி வா அப்படின்னு சொன்னாரா? இல்லவே இல்லைங்க. அவர் உடனே சொன்னார், ஆரோனே நான் உனக்கு தருகிறேன், நான் அவனுக்குள்ள வார்த்தையை வைப்பேன், அந்த வார்த்தையானது உனக்குள்ளே வரும், அதை அப்படியே அவன் சொல்லுவான், அந்த சொல்ற பாதி நீ செய் அப்படிங்கிற. நீ அதை செய்ய வைக்கிறது உன்னுடைய வேலை. அப்போ அவர் அடுத்தது அவர் சொல்லுகிறார் பாருங்க. அடுத்தது முதல்ல எடுத்தோன்னா ஜஸ்ட் ஹானர் மீ அப்படின்ட்டார். அடுத்த வசனம், யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
நான் ஒரு மனைவி புருஷனையே கொண்டு வருகிறேன். நான் சதீஷை சாந்தி if she really respect him, அதாவது அவரை கனம் செய்கிறவளாய் இருந்திருந்தால் அவள் வேற ஒருவனை பாராள். அப்படித்தானே? அப்படித்தானேங்க? புரிஞ்சுதுங்களா? அதனால்தான் அவர் சொன்னார், just honor me. You know why? Not to look into other things. அதனால அடுத்தது உடனே அவர் சொல்றார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழுள்ள தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கும் ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். See, accept your husband. என்னுடைய கணவன் தான் எனக்கு எல்லாமே என்று இந்த உலகத்துல சொல்லும் பொழுது என் ஆத்துமாவுக்குரிய மணவாளனான என் தேவனை நான் அவ்வளவு கனம் செய்யும் பொழுது எனக்கு எந்த சுரூபம் இருதயத்திலே தோன்றும்? அவர் உடனே ஆனாலும் அவர் சொல்லுகிறார், இன்னொரு சுரூபம் உங்களுக்கு வேண்டாம். புரியுதுங்களா? அவர் எவ்வளவு அருமையான ஆண்டவர். நீங்க நினைக்கலாம் 10 கட்டளையை கொடுத்தார். எனக்கு இதை வாசித்த போது ஏன் 10 கட்டளையை கொடுத்தார்? You know, first to discipline our heart, first to know the honor of God, first to know how wonderful he is. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவு கனம் பொருந்தின ஆண்டவரை அவர் நான் ஆண்டவர், நான் பாருங்க, அதுக்கு முன்ன வசனம் ஒன்று சொல்லுது பாருங்க, நானே இருக்கிறவராய் 14வது வசனம் 3:14 இருக்கிறவராயே இருக்கிறேன். எவ்வளவு சாரி டு சே தட். நான் எப்ப பார்த்தா நான் அப்படி யோசிப்பேன். ஐ எம் சுலதா. No one can be an image of another Sulata. My quality is my quality. No one is that in my quality. So I like to be unique. I like to be truthful. I like to be faithful. I like to be lovable. I like to love others. அப்படின்னு அந்த யூனிக், அந்த யூனிக்கை ஒரு சாதாரண இந்த பைபிளை படிச்சு சும்மா அந்நிய தேவனை விசுவாசித்து இருந்த என் காலத்தில் இந்த கருத்த புத்தகத்தை எனக்கு தந்து என் இருதயத்திலே நானே தேவன் என்று சொல்லி என் இருதயத்திலே அவருடைய எண்ணங்களை தந்த எனக்கு இவ்வளவு ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் அவரை குறித்தவர் சொல்லுகிறார், நானே me, I am the God, I am. So you honor me, you respect me. அப்ப அந்த ரெஸ்பெக்ட் வந்தா என்ன வரும்? இன்னொன்னத்தை தேடி போக மாட்டோம். வாழ்க்கையில அதையே போடுங்க, உங்க வாழ்க்கையில அதையே போடுங்க. உங்க ஹஸ்பண்டை நீங்க ரசித்து ருசித்து வாழ்ந்தால், உங்கள் மனைவியை நீங்கள் ரசித்து ருசித்து ரெஸ்பெக்ட் பண்ணி வாழ்ந்தா, you will not go for another thing. அடல்ட்ரேஷனே வராது, ஃபோனிகேஷனே வராது. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? இன்னொரு மனைவி அல்லது இன்னொரு பெண் இன்னொரு புருஷனை பார்க்க நமக்கு தோன்றாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ அதே மாதிரி தான் சர்ச் விட்டு ஓடி ஓடி பார்க்குறாங்களே. ஏன் அவங்களுக்கு அந்த கண்டென்ட் இல்லை? பாருங்க, ஒரே சர்ச்சில் உட்கார்ந்து அந்த சத்தியத்தை கேட்டு அந்த மேய்ச்சல் அடைந்து அதில் நிற்க கூடாத படிக்கு, ஏன்னா இந்த 10 கட்டளை இருதயத்திலே வைத்து வைக்க. ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன், என்ன 10 கட்டளை பாருங்க, வாசிங்க, அடுத்தது வாசிங்க. 3வது கட்டளை, பாருங்க, என்னையே மட்டும் பாருங்க, என்ன மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நான் எரிச்சல் உள்ள தேவன். எரிச்சல்னா அவர் இன்னொரு இடத்துல சொல்றார், நீங்க ஒருத்தர் பழி வாங்காதீங்க, பழி வாங்குதல் என்னுடைய வேலை என்றோ அப்படின்றார். உடனே நீங்க நினைக்கலாம், என்ன பழி வாங்குறாரு? நல்லா கேட்டுக்கோங்க, அவர் பழி வாங்குறது உலகத்திற்குரிய காரியங்களில் அல்ல. அவர் பழி வாங்குவது, ஒரு வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியலன்னா இன்னொரு வசனத்தை கொடுத்து உங்களை புடமிடுவார், அந்த சூழ்நிலையை கொடுப்பார். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியல, ஃபார் எக்ஸாம்பிள், இச்சையாது இருப்பாயாக. ஓகே, இச்சை அடக்கத்தை குறித்து தான் ரோமர்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்றாங்க.
அப்போ பிறர் பொருளை இச்சையாது இருப்பாயாக, இச்சைக்குரிய காரியத்தை நீ செய்யாது இருப்பாய். அப்போ ஒரு ஆகாரத்தை கண்டு அதை நான் விரும்பி உண்ணுவேன், ஆனால் நான் அதை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே தோன்றி நான் ஆகாரத்தை உண்பேன், ஆனால் அது என்னுடைய சரீரத்தை கேடுண்டாக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும்னா, எங்கெல்லாம் ஸ்வீட் இருக்கோ, எந்த இடத்துலலாம் ஸ்வீட் இருக்கோ, எந்த இடத்துலலாம் நான் ஸ்வீட்டை வீட்டில் ஒளிச்சு வச்சுருக்காங்களோ அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்து நான் சாப்பிட எனக்கு தூண்டுதலாக இருந்து நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்னா கடைசியில் எனக்கு என்ன வரும்? டயபெட்டிஸ் தான் வரும். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறார், என்ன ரெஸ்பெக்ட் பண்ணும்போது இன்னொரு பொருள் உனக்கு எதுக்கு? என்ன ரெஸ்பெக்ட் பண்ற இடத்துல இன்னொரு சொரூரம் உங்களுக்கு எதுக்கு? why do you want to respect something else in your life? you give this in your life. இதைதான் உங்கள் வாழ்விலே நீங்கள் கொடுங்கள். when my husband is there, why should I look into somebody? when my husband is earning, why should I look into somebody's earnings? when my family is there, why should I go into another family? இது அப்படியே உங்களுடைய வாழ்வாதாரத்துல போடுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையுடைய மகிமை எவ்வளவு அழகா என்னை ஆசீர்வதித்திருக்கிறான்றத உணர முடியும். அந்த கண்டென்ட் அதுல தான் வரும். கண்டென்ட் அதாவது திருப்தி. எஸ், நான் ஆசீர்வாதமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்தாலே ஒழிய பாருங்க, அப்பதான் நீங்க பெருகிட்டே வருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாதாரண எக்ஸாம்பிள் தான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம இன்னைக்கு சாப்பாடு செஞ்சிருக்கோம், ஒரு சாம்பார் ஒரு பொரியல் செஞ்சிருக்கோம், அதில் திருப்தி உண்டு தானே? ஆனால் அன்னைக்கு சாப்பிடும்போது என்ன தோணும்? ஒரு கோஸ் பொரியலோட ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சிருந்தா நல்லா தானே இருந்திருக்கும் இல்லையா? அப்போ அடுத்த வாட்டி என்ன பண்ணுவோம்? சந்திரா என்ன பண்ண தோணும்? சரி, நான் அன்றைக்கே இதை ரொம்ப சாப்பிட்டாங்க ஸ்டீஃபன், இன்னைக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு சும்மா இருக்கேன், அதையும் கொஞ்சம் சமைச்சு வைப்போமே அப்படின்னு தோணி என்ன பண்ணுவோம்? அதை கொஞ்சம் மசாலாலாம் போட்டு காரமாக கருவேப்பிலையெல்லாம் போட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி இல்லை ஒரு வறுவல் செஞ்சு அதை தட்டில் வைக்கும்போது என்ன தோணும்? இன்னும் சந்தோஷமாக தரும். இதே தான் ஆண்டவர் முதல்ல ஆண்டவர் சொன்னார், என்ன ஹானர் பண்ணுனார். அடுத்தது சொன்னார், என்னை இல்லாம வேற ஒரு ஆண்டவர் வேண்டாண்டார். அடுத்தது சொன்னார், இன்னொரு சொரூபத்தை பார்க்காதேன்னார். அவர் என்ன சொல்றாருன்னா, டு கெட் கண்டென்ட் இன் யோர் காட், டு பி ஹாப்பி இன் யோர் காட் அண்ட் ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். உங்களுடைய அந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நிக்கிறதுக்கு அவர் அந்த 10 கட்டளைக்குள்ள. அடுத்தது படிங்க. பாருங்க, அந்த கண்டென்ட்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் திருப்பி அவர் அடுத்ததாக நமக்கு சொல்லுகிறார், நான் உன்னை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பேன். அப்ப என்ன தோணும்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, நம்ம பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க கல்யாணமும் பார்க்கிறோம். அப்போ அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும் அப்படின்ற எண்ணம் வருமா வராதா? வரும் வரும். ஏன்னா எனக்கு இப்பவே வந்திருக்கு. நான் இப்படி எப்படி ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவரே என் பேர பசங்க துக்கப்படக்கூடாது, என் பேர பசங்களுக்கு வேண்டிய எல்லா சம்பத்தும், என் பேர பசங்களுக்கு வேண்டிய பிள்ளைகளும் அவங்களுக்கு நான் காணக்கூடிய. ஏன்னா என் தாய் 5 தலைமுறையை கண்டார்கள். அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் அப்படி இருந்ததுன்னா, ஐ வாண்ட் என்னுடைய தலைமுறை அப்படியான ஆசீர்வாதத்துக்குள்ள வேணும். அதற்கு நான் எப்படி முன்னோடியா இருக்க வேண்டும்? இதுதான் என்னுடைய கேள்வி. ஐ எம் பிரேயிங் லைக் தட். அப்போ எனக்குள்ள ஆண்டவர் பேசின இந்த காரியத்தை தான் உங்களுக்கு உங்க மத்தியில நான் கொண்டு வருகிறேன். அப்போ 1000 தலைமுறை உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்த அந்த 4வது வசனத்திலே சொல்லிட்டாருங்க. 4வது வசனம் தானேங்க. பாருங்க, முதல்ல சொன்னார் என்ன ஹானர் பண்ணுங்க, அடுத்தது அவர் சொன்னார் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அடுத்தது சொன்னார் என்ன ரெஸ்பெக்ட் பண்ற நீங்க வேற ஒருத்தர் பார்க்க கூடாதுன்னு, வேற ஒருத்தரை பார்க்க கூடாது சொன்னோன்னு சொன்னா நான் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பேன். பாருங்க, நம்ம மற்றவங்களை பார்க்காம இருந்தா
நீ உலகத்திலே எடுத்துக்கோங்க. If you really love your own husband, if you really love your own wife, you can see each other blessing each other. ஒருத்தர் பாருங்க, உங்க மனைவி உங்களை நேசிக்கிறத பார்த்து புல்லரிச்சு போயிட்டு எப்ப பார்த்தா வெளியே போனா ஒரு நல்ல ஒரு சாரியை வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்றது, இல்ல அவளுக்கு வேண்டியதை கிஃப்ட் பண்ணது இருக்கா இல்லையாங்க? இருக்குங்க. நான் என் வாழ்க்கையில பார்த்திருக்கேங்க. நம்மளை நேசிக்கிற அந்த சுபாவம் நாம் நம்மளுடைய கணவருக்கு அல்லது நம்மளோடு கூட இருக்கிற நம்மள துணைக்கு இவ்வளவு ஒரு அன்பு வந்து ஒடுத்தது. வாசிங்க. அதாவது ஹானர். அடுத்தது அதுவும் ஹானர். அதுவும் வந்து எதுல வருது? கர்த்தரை அவரை கனம் செய்கிறதுல, அவர் ரெஸ்பெக்ட் பண்றதுல அந்த அந்த காரியம் திரும்பியும் வருகிறது. அதாவது ஓய்வு நாள் அவர் சமூகத்துல வரணும், அவரை கனம் செய்ய வேண்டும். நான் எனக்கு அவர் எனக்கு பிடிச்சவரைக்காக நான் எது வேணா செய்யறேன்ற அந்த எண்ணம் தான் இந்த சபையில வந்து உங்களுக்கு உட்கார தோன்றுகிறது. கிவ் ஹேண்ட் டு ஈச் அதர். கைத்தருங்க. இங்க வந்து உட்கார்ந்தவங்களுக்காக இந்த கைத்தட்டல் எதற்கு தெரியுமா? எஸ், ஐ ஹானர் ஹார்ட். நான் கர்த்தரை நேசிக்கிறேன், நான் கர்த்தரை கனம் செய்கிறேன், நான் அவரை ரெஸ்பெக்ட் பண்றேன். ரெஸ்பெக்டுக்கு தமிழ்ல என்னப்பா? மரியாதை கொடுக்கிறேன். அப்ப நான் அவரை மரியாதை செலுத்துகிறேன். அதுக்காக தான் வந்து உட்கார்ந்துருக்கோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ மற்றவர்களுக்கும் இந்த மரியாதையும் இந்த கனத்தையும் கற்றுக் கொடுங்க. ஒருவரை நாம் நேசித்தால் என்னென்ன செய்வோமோ அதே போல அந்த இடத்திலே அதுக்கும் மேலாக கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும், ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் நமக்கு கர்த்தர் கற்றுத் தருகிறார். அடுத்தது அவருடைய பரிசுத்த நாளான இன்றை, இந்த ஓய்வு நாளை திருப்பி அதையும் கனம் செய்வாயாக. கிவ் ரெஸ்பெக்ட். பாருங்க, நான் திருப்பியும் சொன்னேன், அநேகர் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்று காட்டிக் கொள்வதே பயமா இருக்கு. I see many people that way. நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கே பயப்படுகிறீர்கள். ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, என்னை கனம் செய் என்று. கனம்னா என்னன்னா, அவர் செஞ்சிருக்காருன்னா அதுல ஒரு பங்கை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டார்ல, அதுதான் கனம். அப்ப அந்த 10ல ஒரு பங்கை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கொடுக்க மனம் இல்லாதனால ஆசீர்வாதமா இல்லாத மாதிரியே இப்படியே இருக்குது. அப்படித்தானங்க? 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 இல்லையாங்க? நீங்கள் அந்த முதல் 2 வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். 3வது வசனமானது கனம் செய்யுங்கள். கனம்ன்றது வந்து கனம் செய்ய வேண்டும். அப்புறம் தான் அடுத்தது 1000 தலைமுறைக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். கனம் பண்ணினாதான் அந்த மிச்சம் 90ல வச்சு உன் பிள்ளைகளுக்கு அது ஆஸ்தியா போய் சேரும். இல்லைன்னா எவனோ வாரிக்கொள்வான் என்று வேதம் சொல்லு. நீங்கள் மறைத்து சேர்த்து வைப்பதனாலே நீங்கள் கர்த்தரை கனவீன பண்ணுகிறீர்கள். அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? கிவ். உதாரணமாய் கொடுங்கள், கர்த்தருக்கென்று கொடுங்கள். முன்னெல்லாம் வந்து 25 கிலோ அரிசி எல்லாம் இங்க வரும். அது அப்படியே ஒரு கை எடுத்து என் ஆகாரத்துக்கு எடுத்து வைத்துக்கொண்டு, ஏனென்றால் அது ஊழியக்காரனுக்கு வருகிறது, அதனால நான் இவ்வளவு எடுத்துக்கொள்ளுவேன், எடுத்துக்கொண்டு போய் வீட்டுல சமைப்பேன். மிச்சத்தை அப்படியே ஒரு கஷ்டப்படுகிற அல்லது அதிலேயே சிறுமியா இருக்கிறவர்கள் வீட்டுக்கு அன்று சாயங்காலமோ அல்லது திங்கட்கிழமை காலையிலயோ நாங்கள் கொண்டு போய் அந்த வீட்டிலே சேர்ப்போம். எவ்வளவு ஆசீர்வாதம் நீங்க யோசிச்சு பாருங்க. கொடுத்த அந்த கரங்களுக்கு எனக்கு சொல்லும் பொழுதே ஆவியானவர் என் சிரசுல இருந்து உள்ளங்கால் வரை நிரப்புகிறார். அந்த 25 கிலோ அரிசியை நான் ஒரு கை அரிசியை எடுத்து என் வீட்டில் வைத்து அதை ஆசீர்வதித்த பிறகு அந்த மித்தத்தை நான் அப்படியே கொண்டு போய் மற்றவர்கள் வீட்டில் கொடுப்பேன். அது 1 மாத ஆகாரம் அந்த வீட்டிலே. அதற்காக தான் உங்களுடைய 10 பங்கை கொண்டு வந்து இங்கே கர்த்தரை சேவியுங்கள். He is going to honor you. அவர் உங்களை
1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பார். அந்த 2வது வசனம் ஹானர் பண்ணாதான். ஹானர்னா அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா மறைஞ்சே 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 ஆசீர்வாதமா இருக்கீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். பாருங்க, அங்க சொல்லிட்டார் பாருங்க, அவர் ஆசைப்பட்டான்னு சொல்ல, விரும்புகிறான்னு சொல்லல, இச்சித்தாருன்ட்டாரு. அதுலயே வெட்டு வச்சுட்டாருங்க. படிங்க. இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடியமானது. பாருங்க, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், எந்த வேத வசனம் மாயை அல்ல, அது எல்லாம் நிறைவேறும் வாழ்விலே. அதுவும் அவர் வந்து பீடத்திலிருந்து வெளியே வருதுன்னா கண்டிப்பா அது வந்து செயல்படுத்த போறாரு. ஒரு என்னது எச்சரிக்கையின் தொனி இது, புரிஞ்சுதுங்களா? 10 பங்கை கொண்டு வந்து சேருங்கள், அப்பதான் அந்த 90 900 மாறும். அது உங்க பசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நம்ம ஆண்டவர் வந்து அவியலை தான் கொண்டு வந்து வைப்பார், அவியல் செய்யற முறையை தரமாட்டார். புரிஞ்சுதுங்களா? எல்லா காய்கறியும் தருவார். அவியல் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. அவியல் செஞ்சு சாப்பிடுறது எப்படி? அதை அறிந்து கொள்கிற அறிவை தந்தார். புரியுதுங்களா? அப்போ அவியல் செஞ்சு சாப்பிடுறதா. அதே மாதிரிதான் சொன்னார், நிலத்தை தந்தார், பூமியை தந்தார், இதை பண்படுத்தி கொண்டு வாழுங்க. வாழும்போது அவர் என்ன சொல்றாரு? honor me, respect me. How do you honor him? How do you respect him? அவருடைய ஒவ்வொரு வசனத்தையும் கை கொள்ளுவதுதான் அவரை கனம் செய்கிறதும் மரியாதை செய்கிறதும். நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள், ஒளித்து வைப்பதல்ல. யாரும் எடுக்க மாட்டாங்கப்பா, நான் நிஜமா சொல்றேன். சேர்த்து வச்ச எதையுமே யாருமே எடுக்க போறதில்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. 4வது. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரரானாலும் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரரானாலும் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். பாருங்க, அவர் முதல்ல சொன்னார் honor me, respect me, அப்புறம் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு. ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு அவரு திருப்பி ஒரு கண்டிஷன், எப்படி ஹானர் பண்ணுவேன், எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, இந்த 7ஆம் நாள் எதையும் செய்யாத, என் ஆலயத்துக்கு முதல்ல வா, என் வார்த்தையை கேள், இன்னைக்கு என்ன சொல்றாருன்றது நல்லா கேட்டுக்கோ, அந்த கேட்டபடி நீ நட. அப்போ அவர் என்ன ஆசீர்வதிக்கிறாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன் மனைவி ஆசீர்வதிக்கிறார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், உன் வேலைக்காரி ஆசீர்வதிக்கிறார், உன் வாசல்ல இருக்கிற பிச்சை கேட்கிற மனுஷனை வரைக்கும். ஏன்னா அந்த பாருங்க, அவனுக்கு ஒன்னும் இல்லப்பா பாப்பா அப்படின்னு சொல்ல விருப்பமா? கொஞ்சம் இருங்க, கொண்டு வந்து தரேன்னு அவர் தட்டு ஃபுல்லா சாப்பாடையும் குழம்பையும் போடுவீங்களா? 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் இந்த 7வது நாளை நாம் கிரியை நாளே கனம் செய்ய வேண்டும். என்னது? அவருடைய ஆலயத்துக்கு வந்தோம். இது நாம் அவரை கனம் செய்தோம், ஐ எம் ரெஸ்பெக்டிங் ஹிம், நான் அவரை மரியாதை செய்தேன் என்று நம் இருதயம் சொல்லலாம். ஆனால் அதை செயல்படுத்துகிற காரியம் என்னென்றால், அவருடைய இந்த இடத்துக்கு வந்து அவருடைய வார்த்தையை செவி கொடுப்பதும் அவருக்காக நீங்கள் உட்கார்வதும் தான் அதை செயல்படுத்துகிற காரியம். புரியுதுங்களா? அடுத்தது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் வெறுமனே என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, என்ன மரியாதை பண்ணுங்க, எனக்கு வேண்டியதை செய்யுங்கன்னு மட்டும் சொல்லல. உன் தாய் தகப்பனை நீ கனம் செய்யும்படிக்கு. எப்படி? எதுக்கு? நீ நீண்ட ஆயுளோடும் ஆசீர்வாதமாய் நீ இருக்கும்படிக்கும். இன்னைக்கு we are not murdering anyone, we don't want to murder, but we murder with words, isn't it? நம்ம வந்து வார்த்தையினாலே we murder each other. அதுதான் இந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன்.
கொலை செய்யாத இருப்பாயாக அப்படின்னு ஒரு வசனம் வருதுன்னா, வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் கொலை செய்யாமல் ஒருவரை ஒருவர் கனம் செய்து நீங்கள் வாழ்வாதாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் நினைச்சேன் கொலை செய்யாத இருப்பாயாக. ஏன்னா நம்ம அந்த வார்த்தை இருதயத்துல போய் ஒரு இப்போ ஐ ஹவ் ப்ராக்டிஸ்ட் 6 மணிக்கு மேலே அதை கவலைப்பட மாட்டேன். ஆனால் சில பேர் நான் பார்த்துருக்கேன் அடுத்த சண்டே வரைக்கும் கவலைப்படுவான். ஐ ஹவ் ப்ராக்டிஸ். நீங்கள் என்ன சொன்னாலும் 6 மணிக்கு மேலே நான் அதை மண்டல வச்சுக்கேன். ஏன்னா வசனம் சொல்லுது, சூரிய அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நீ மன்னிச்சிருது, உன் கோபம் தனியாக கிடவுதுன்ட்டு. அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். பட் உங்களுக்குள்ளேயும் கர்த்தர் அந்த வாழ்வாதாரத்தை, அதாவது வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் கொலை செய்யாமல் துக்கப்படுத்தாமல் கனம் செய்து வாழ கற்றுக்கொள்ளும். ஏன்னா அகேன் இட் வில் கம் டு யூ பேக். புரிஞ்சுதுங்களா? அடுத்த வருஷம் இது எல்லாமே நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. அவர் எப்படி கற்று தந்தாருன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் he taught us the respect. அடுத்தது அவர் உண்மையா இருக்கும்படியே கற்றுத்தந்த ஹானஸ்ட். அடுத்தது honor your parents, கனம் செய்வதற்கு. மூன்றாவது பரிசுத்த நாளை ஆசாரிப்பது. நாலாவது அடுத்தது மற்றவனை பத்தி பேசாத, be a good neighbor, நல்ல நேபரா இரு. நீ மற்றவனை பத்தி பேசினாலே you're a bad neighbor. ஓகே. அடுத்தது உன் சகோதரனை குறித்தாவது எவனை குறித்தா ஏதாவது உன்னை கம்பேர் பண்ணிட்டு இருக்காது. அடுத்தது இது எல்லாமே அவர் கற்றுத்தந்த இந்த 10 நீங்க களவு செய்யாது இருப்பாயாக, பொய் சொல்லாத இருப்பாயாக, பிற பொருளை இச்சையாது இருப்பாங்க. இது எல்லாமே நீங்க உங்கள் ஆத்துமாக்குள்ள இருக்கீங்கன்னா, இயேசு ஒண்ணு சொன்னார் பாருங்க, உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானை நேசி. இது எதுவுமே உங்க இருதயத்துல நீங்க இந்த 10 கட்டளைக்குள்ள இருக்கீங்கன்னா உங்களை நீங்க நேசிச்சிட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை நீங்க நேசிச்சிட்டீங்க. நீங்க மத்தவங்களை பத்தி பார்க்கவே மாட்டோம். ஏன்னா you love yourself. ஏன்னா எனக்குள்ள இச்சை இல்லை, எனக்கு பிறர் பொருளை மேல இச்சை கிடையாது. நான் I don't compare anybody. I respect my parents. I respect my God. I am going to church. நான் சபத்தினால ஆசாரிக்கிறேன். இது எல்லாம் நீங்க செய்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு திருப்தி, ஒரு கண்டென்ட். Yes, I am right. நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்ற எண்ணம். அந்த எண்ணம் நீங்கள் உங்கள் கண்ணாடிக்கு போய் காலையில அப்படி நின்று ட்ரெஸ் பண்ணும்போது, நீ சூப்பர்மா, நீ ஆசீர்வாதமா இருக்கிற நீங்களே சொல்றதுண்டா? உங்களை நீங்க அப்படி சொல்றதுண்டா? நீங்கள் வந்து விட்டீர்கள், நான் ஆசீர்வாதமா இருக்கேன், நான் இதை கை கொண்டேன் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா you are going to love your neighbor. Hallelujah. Give hallelujah. நீங்கள் உடனே உங்க மனைவி நேசிப்பீங்க, உங்க பிள்ளைகளை நேசிப்பீங்க, உங்க அயலானை நேசிப்பீங்க, எல்லாரையும் நேசிப்பீங்கப்பா, வேலைஸ்தலத்தை நேசிப்பீங்க. அந்த நேசம் ஏமாறுகிற நேசம் அல்ல, ஏமாற்றுகிற நேசம் அல்ல, பிறருடைய நெகட்டிவிட்டி, அதாவது அவர்களுக்குள்ளே இருக்கிற குறைகளை பார்க்காமல், அந்த குறைகளை கண்ணோக்கமாய் இல்லாமல், புரியுதுங்களா? அந்த குறையை பத்தி எரிச்சல் ஆகாம, குறை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்கவுங்க குறை அவங்கவுங்கள தாங்க பாதிக்கும், நம்மளை பாதிக்காதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் யோர் ஹஸ்பண்ட், ஈவன் யோர் ஒய்ஃப், அவளுக்கு எதாவது குறை இருக்குன்னா நீ அதை அவர்கிட்டே விட்டுரு. அவ எங்கேயோ போய் அதுல பிரச்சனைப்பட்டு அதை அவளை சரியாக்குறது கத்தர். அதே மாதிரி இவர்கிட்ட தப்பு இருந்தா ஜாம் பண்ணிட்டு அப்படியே விடு, அவர் அந்த தப்புல போயிட்டு அதை ஆண்டவர் சரி கட்டுவார். அப்ப பாத்தீங்கன்னா அடக்க ஒடுக்கமான வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கை கொண்டாலே நீங்கள் உங்களை நேசிக்கிறவர்களா இருக்கு. அதுக்குதான் ஏன் ஆண்டவரை 10 கட்டளை கொடுத்தீங்க, ஏன் ஆண்டவரை 10 கட்டளை கொடுத்தீங்க நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட போது ஆண்டவர் எனக்கு சொன்னது, ஃபர்ஸ்ட் உன் ஆத்துமாவை இத்தனை காரியத்துல சரி பண்ணேன். அப்ப பார்த்தா நீ உன்னையே நேசிக்கிறவளா பார்க்கப்ப பார்த்தாதான் உன்னை நீ நேசிச்சாலே நீ மத்தவன அன்பு தானே, அந்த அன்பு தானா வரும்போது அன்பு எல்லாத்தையும் என்ன பண்ணும், மத்தவங்க பொய் சொன்னா கூட இதை பொய் சொல்றாங்கன்னு எண்ணமே வராதுங்க. தெரியாது, எக்ஸாக்ட்லி தெரியாது.
அப்புறம் தெரிய வரும்போது ஐயோ முட்டாளா வந்துட்டோமா? இல்ல, முட்டாள் கிடையாது. புரிஞ்சுங்களா? வசனத்தை வாசிச்சுட்டா பாருங்க, ஒரு எல்லையை போட்டுப்பீங்க, அந்த எல்லைக்குள்ளேயே அழகா வாழ்வீங்க. உங்க பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அந்த சமாதானம் பெரிதா இருக்கும். உங்களுக்கு வேண்டியது அவங்கவுங்க வாழ்க்கை தான். புரியுதுங்களா? முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. லவ் தை நெய்பர்ஸ் அப்படின்னா நீங்க உங்களை நேசிச்சு திருப்தி ஆகும்போது பிறரையும் நேசிக்கிற அன்பு உங்களுக்கு தானே வரும். பிறரையும் அன்பு செலுத்துகிற எண்ணம் வரும். பிறருக்கு ஹெல்ப் பண்ற எண்ணம் வரும். தானா எல்லாமே நடக்கும். இந்த 10 கட்டளையும் நான் கை கொண்டேன், என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார், நான் நிறைவா இருக்கிறேன்ற எண்ணம் உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும், எனக்குள்ளும், உங்களுக்குள்ளும் வந்தாலே போதும். 10 கட்டளை சாதாரண விஷயம் இல்லைங்க. இயேசு சொன்னார். அடுத்த வாரம் இதை, அடுத்த தடவை நான் பேசும்போது இதை குறித்து நான் பேசுவேன். இதை நிறைவேற்றவே வந்தேன். நியாயப்பிரமாணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அதை அவர் கற்றுக்கொண்டார், அதை நிறைவேற்றவே வந்தேன். நிறைவேற்றினது தாங்க புதிய ஏற்பாடு. ஸோ புதிய ஏற்பாடுக்குள்ள நம்ம இருக்கோமா, பழைய ஏற்பாடுக்குள்ள இருக்கோமான்னு இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணுங்க. 10 கட்டளைக்குள்ள இல்லைன்னா இன்னைக்கே அதையெல்லாம் சரி கட்டுங்க. அப்போ புதிய ஏற்பாடுக்குள்ள கடந்து போகும். புதிய ஏற்பாடுல சொன்ன எல்லா ஆசீர்வாதமும் நமக்குள்ளே கடந்து இல்லைங்களா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதம்.